அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. செங்கடல் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடினே, எங்கள் விசாலமாகட்டும், எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. எல்லா கரங்களை உயர்த்தி அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. வாய் திறந்து சிரிப்போமா? அசைவாடும் உமக்கே தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. வாய் திறந்து கேட்போமா? எங்கள் மேலே அசைவாடுமே. அப்பா, நீர் உயிருள்ள தேவன் அல்லவா? உலர்ந்த எலும்புக்கும் உயிர் தந்தவர் அல்லவா? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உலர்ந்து போன பகுதிகள், அப்பா, there is dryness in our life, Lord. There is no prosperity, there is no life, Lord. There is darkness in our life, Lord. அப்பா, இந்த நாளில் உலர்ந்த எலும்புக்கு உயிர் தந்தவர் எங்கள் வாழ்க்கையில் அசைவாடும் ஜீவனுள்ள பிள்ளைகளை எங்களை மாற்றுவீராக. அப்பா, இருதயங்களில் விசுவாசம் அசைவாடுமே. கேட்போமா எல்லாரும்? எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. பவுலும் சீலாவும் அந்த நாளிலே சிறைச்சாலையில் அடிக்கப்பட்டு இதோ கட்டப்பட்ட நிலையிலே அவர்கள் ஆண்டவரை துதித்த பொழுது சிறை கதவுகள் திறந்தன, சங்கிலிகள் அறுபட்டன. அந்த இருளிலே அங்கே ஒரு பேரொளி உண்டாயிற்று. இதோ அவர்கள் நிமித்தம் அந்த ஒரு சிறைச்சாலையில் அதிகாரி ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினார். அங்கே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கடந்து வந்தது. ஆண்டவரே, நாங்களும் துதிக்கிற இந்த வேளையிலே எங்களுடைய கட்டுகள் தகர்ந்து போகட்டும், சங்கிலிகள் அறுபடட்டும். Let us live a liberated life, Lord, with you. அப்பா, இந்த நாளிலே அப்படி ஒரு லிபரேஷன் உண்டாகும்படியாய் நாங்களும் துதிக்கிறோம் சுவாமி. அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே. வாய் திறந்து கேளுங்க.
உற்சாகத்தோடு அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா, அன்று தொடக்கத்திலே வெறுமையானதும் உருவமற்றதுமான அப்பா அந்த நிலப்பரப்பிலே அந்த ஆழ்கடலில் இருள் பரவி இருந்தது. அதன் மேல் தூய ஆவியானவர் அசைவாடினார். எல்லாம் ஒரு பெற்றது. எங்கள் ஆண்டவர் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பெற்றது. இந்த நாளிலே வெறுமையானதும் ஒருவற்றதுமான எங்கள் வாழ்க்கையில் நீர் பேசும் ஆண்டவரே. நீர் அதிகாரியாய், நீர் ஆளுநராய், நீர் தலைவராய், நீர் ஆண்டவராய் எங்கள் வாழ்க்கையில் வருவீராக. மகிமையை உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நாம் அமர்ந்து கொள்வோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரியாம அநேக ஓட்ட பைகளை வச்சுட்டு நம்ம சுத்திட்டு இருக்கோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்க இயலாதவர் அல்ல. நாம் எரேமியா புத்தகத்திலே வாசிக்கின்றோம், என் மக்கள் 2 விதமான தீச்செயல்களை செய்கிறார்கள். ஒன்று, பொங்கி வழிந்தோடுகிற நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். இரண்டாவது, தங்களுக்கென தண்ணீர் தேங்காத ஓட்டை குட்டைகளை குடைந்து கொண்டார்கள் என்று சொல்லி இருக்கும். ஒன்று, கடவுளை புறக்கணிச்சிடறோம். ரெண்டாவது, கொஞ்சம் கடவுளோட போறது வரதுமா இருந்தாலும் நமக்கென ஓட்டை குட்டைகளை வடைந்து கொள்கிறோம். அப்படின்னா எவ்வளோ தண்ணி வந்தாலும் அதில் நிற்க போறதில்லை. ஆண்டவரையும் புறக்கணிச்சிட்டோம், ஓட்டை குட்டையும் வச்சிருந்தா வாழ்க்கையில் என்ன இருக்கும்? அங்கே வெறுமை, அங்கே வறட்சி, அங்கே சமாதானமின்மை, அங்கே ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த ஓட்டை குட்டைகளெல்லாம் சரி பண்ணி அந்த ஜீவ நீரூற்றாக கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கி நம்முடைய வாழ்க்கை பொங்கி வழிந்தோடுகிற ஒரு நீரூற்றாக நாமே மாறும்படியாக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் பட்ட ஒவ்வொரு பாடுகள், அவர் சிந்தின ஒவ்வொரு துளி ரத்தம் அத்தனையும் நம்முடைய ஓட்டைகளை அடைக்கத்தான். ஆனால் நம்ம தொடர்ந்து திரும்ப திரும்ப பாவத்தில் விழுந்து நம் கண்களால், நம்முடைய இதயத்தால், நம்முடைய எண்ணங்களால், நம்முடைய செயல்களால் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களும் கடவுள் கொடுத்த அந்த அற்புதமான அந்த ஜீவ நீரூற்றில் அது ஓட்ட போட்ட குட்டை மாதிரி தான் நம்ம ஆயிட்டிருக்கோம். ஆகவே இந்த நாளில் சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன என்று நம்ம பாடப்போகிற வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்ம வரக்கூடிய ஜீவ நீரூற்றை ஒன்றுலாம வறண்டு போக செய்யக்கூடிய ஓட்டைகள் என்னென்ன, எங்கெல்லாம் நான் தவறு செய்துட்டு இருக்கேன், என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில், என் கண்களால் கால்களால் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேனே, அது எல்லாத்தையும் நான் விடுறப்பான்னு இந்த பாடலோடு இணைந்து நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். உத்தம மனஸ்தாபத்தின் ஆவியானவரே, எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சிலுவையில்
சிலுவை நாதரேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதரேசுவின். இந்த கரங்கள் ஆசீர்வதிக்கக்கூடிய கரங்கள், ஆனால் அதில் பாவம் நிறைந்திருக்கிறது. அதனால தான் அவருக்கு அந்த காயங்கள் நம்மை கண்டம் பண்றதுக்காக இல்லை, மாறாக நம்மை குணப்படுத்துவதற்காக, பாவங்களை மன்னிப்பதற்காக. நம்முடைய பாவங்களை ஒப்புக் கொடுத்து நாம் பாடுவோம். சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதரேசுவின். எத்தனை எண்ணங்கள் தீயன இதோ கண்களுக்கு புலப்படாத விதத்தில், யாருக்கும் தெரியாது என்கிற நினைப்பில் எவ்வளவு தீமையான எண்ணங்கள், அது செயல்படிவம் பெறாவிட்டாலும் எவ்வளவு அசிங்கமான எண்ணங்கள், இதோ பிறர் அழிய வேண்டும் என்ற எண்ணங்கள், பொறாமை, மனக்கசப்பு என்று சொல்லி வைத்திருக்கிறோம். இந்த நாளில் எல்லாவற்றையும் விட்டு விடுவோம், ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய இருதயத்திலிருந்து வழிந்தோடுகிற அந்த ரத்தம் தண்ணீர் நம்மை கழுவட்டும். பெற்றால் முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றார், முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவை நாதரேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதரேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதரேசுவின். ஒரு நிமிடம் அமைதியா நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். இதோ என் கைகள், என் கால், என் இருதயம், என் கண்கள், என் செவி, இதோ என் சரீரம் முழுவதும், என்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே
உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே ஒரு விசை கழுவும் ஆண்டவரே. என்னில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத ஓட்டைகள் அடைபட்டு போகட்டும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுப்போம். அன்பான அப்பா, இதோ எங்கள் சரீரம் உம்முடைய தேவ ஆலயம் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அசுத்தமான காரியங்களை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே ஒரு விசை கழுவும் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்த இருதயத்தோடு உம்மை ஸ்துதித்து இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை எங்கள் உள்ளத்தில் ஏந்தி நாங்கள் ஒவ்வொருவரும் 30, 60, 100 மடங்கு பலன் தரணும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. எங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும். நாங்கள் பரிசுத்த பிள்ளைகளாய் வாழணும் ஆண்டவரே. அப்படியாக எங்களை கழுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? நாம் ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஒரு பாவி அல்ல, குறைகள் உள்ளவர் அல்ல, அவ்வளவுதான் இவரால் அவ்வளவுதான் செய்ய முடியும் என்பதல்ல. அவர் சர்வ வல்லவர். யாரும் நெருங்க முடியாத அந்த மகா பெரிய ஒளியில் வாசம் செய்கின்றவர். அவர் ஒளியாகவே இருக்கின்றார். அவரிடத்துல இருள் இல்லை, அவரிடத்துல தீமை இல்லை, அவரிடத்துல பாவம் இல்லை, அவரிடத்துல ஒருதலை பட்சம் இல்லை, அவரிடத்துல கசப்பு இல்லை, எதுவும் இல்லை. அவர் நன்மைகளின் உருவானவர். அப்படிப்பட்ட ஒளியான கடவுளை நாம் ஆராதிப்போம். நம்மிடமுள்ள இருள் மாறட்டும். ஆண்டவரிடத்துல நெருங்கி வருவோம். இந்த யோவான் நற்செய்தி 1 அதிகாரத்துல வாசிக்கிறோம், கடவுள் ஒளியாக இந்த உலகத்துக்கு வந்தார், ஆனால் மக்கள் அவரிடத்துல போல. ஏன்னா அந்த ஒளியின் இடத்துல போனா தங்கள் குற்றங்கள் பாவங்கள் வெளியாகிவிடும் என்று சொல்லி அவரிடத்துல போகல. ஆனா இன்னைக்கு நம்ம துணிந்து ஆண்டோடைய ஒளிக்குள் கடந்து செல்வோம், அவரை ஆராதிப்போம், நாமும் ஒளியாக மாறுவோம். செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. எல்லாரும் வாய் திறந்து அப்படிப்பட்ட கடவுளை நாம் ஆராதிப்போம். அவரே தேவன். வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே.
பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். எல்லா வாய் திறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுங்க. அவர் ஒருவரே பரிசுத்தர். அப்படியாக நாமும் பரிசுத்தரை மாற முடியும். நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். வான தூதர்களோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கேருபீன்களோடு செராபீன்களோடு சேர்ந்து பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் வாய் திறந்த அந்த பரிசுத்த தெய்வத்தை நாம் ஆராதிப்போம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தர். நம்மையும் அப்படியாய் பரிசுத்தமாய் மாற்ற வல்லவர். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளி, ஒளியின் பிரவாகம் அவர். அவர் இருக்கிற இடத்துல இருள் இல்லை, அங்கே அத்தனை ஒளியாய் மாற்றுகிறவர். நம்ம இருதயத்திலே வெளிச்சம் உண்டாகட்டும். இதோ நம் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகட்டும், நம்முடைய சிந்தையில் வெளிச்சம் உண்டாகட்டும். நாம் ஒளியின் பிள்ளைகள். இதோ நானே உலகின் ஒளி என்று நம்மை ஒளிக்கு அழைத்து செல்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீரே ஒளியான தெய்வம், சர்வ வல்லவர், எல்லாவற்றிலும் மேலானவர் நீர் ஒருவரே என்று சொல்லி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சகல ஸ்துதி, கனம், மகிமை, மாட்சிமை, புகழ்ச்சி, நன்றி, ஆராதனை, பெருமை, மாண்பு எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒருவருக்கே ஏறெடுத்து துதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya 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 ஹalleluya.